ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு அழகி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே ஒரு வீடியோவில் ப்ரீப்ளீட் பண்ணி அயன் பண்ணுறது எப்படின்றது பார்த்தோம். அந்த சாரியை எப்படி பாக்ஸ் ஃபோல்டு ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு செஸ்ட் ப்ளீட் இருக்கு இல்லையா, அதை உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் போட்டுடுங்க. போட்டுட்டு உல்ட்டாவாக திருப்பி நம்ம கொசுவம் ப்ளீட்ஸை டேபிள் மேலே போட்டுடணும். சென்டரில் போட்டுடுங்க. ஸோ சென்டரில் போட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இடுப்பு பகுதி, உள்பகுதி இருக்கு இல்லையா, அதை அந்த சென்டரில் போட்டு அந்த கொசுவம் ப்ளீட்டுக்கு தாண்டி வரணும். அந்த இடத்துல நீங்கள் அதோட ஒரு ஃபஸ்ட்டு லேயரை வச்சுக்கோங்க. ரெண்டாவதாக மறுபடியும் அதை ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. ஸோ இந்த மடிப்பு எப்படி இருக்கணும்னா, உங்களுடைய பாக்ஸ் ஹோல் சைஸ் கரெக்டாக இருக்கணும். ஸ்கொயர் ஷேப்பில் வர்ற மாதிரி பண்ணணும். நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஸ்கொயரில் வருதா அப்படின்னு. சென்டரில் வரணும் அந்த கொசுவம் ப்ளீட்ஸ் அந்த லேயர் எல்லாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஈவனாக அலைன் பண்ணி வச்சுட்டேன். ஒரு வாட்டி செக் பண்ணுறேன். ஓகே, இப்போ பெட்டராக இருக்குது. இப்போது ஃப்ரண்ட் ப்ளீட், அதாவது அந்த செஸ்ட் ப்ளீட் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு நம்ம ஷோல்டர் பின் இருக்கு இல்லையா, அதை வந்து 3/4 வைப்பேன். சென்டரில் வைக்க மாட்டேன். அப்போ தான் பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ 3/4 வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு முழம் கையளவுக்கு அதை அந்த பக்கம் இழுத்துப்பேன். அதாவது என்னோடய பக்கம் இழுத்துப்பேன். ஒரு முழம் கையளவு இழுத்துட்டு ஒரு 2 கிளிப் குத்திக்கிறேன். ஏன்னா கீழே இருக்கு இல்லையா, வெயிட்டுக்கு இன்னும் கீழே இறங்கும். ஸோ அதை எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதாங்க. மீதி இருக்கிற அந்த பார்ட்டை ரொம்ப அழகாக நீட்டாக உள்ளே வச்சு அப்படியே லாக் பண்ணுங்கள். ஸோ ஸ்டஃபிங் எல்லாமே உள்ளே வச்சுட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பாக்ஸ் ஃபோல்டரோட சைஸு அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம உங்களுக்கு ரைட் சைடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு உண்டானதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணியாச்சு. ரெண்டாவது மடிப்பு இந்த பக்கம் மடிக்கிறோம். 2 மடிப்பு இப்போ மடிச்சிட்டோம். 3வது மடிப்பு அந்த பக்கம் பண்ணணும். அதை சென்டரில் வர மாதிரி பண்ணிவிடுங்க. ஸோ கரெக்டாக வர மாதிரி செக் பண்ணிவிடுங்க. இப்போது 4வது மடிப்பு. ஸோ இப்போ பாக்ஸ் ஃபோல்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அந்த கிளிப்பை எடுத்துடணும். அந்த கிளிப்பை எடுத்துகிட்டு உங்கள் பக்கமாக அதை திருப்பி போட்டிங்கன்னா செஸ்ட் ப்ளீட் அழகாக மேலே வந்துடும். ஸோ அதை சைடில் கொண்டு போயிட்டு அங்கே ஒரு பின் செக்யூர் பண்ணிவிடுங்க. எக்ஸஸாக இருக்க அந்த முந்தி ப்ளீட்டை அழகாக அதே சைட்லேயே எடுத்து ஃபோல்ட் பண்ணி வச்சுடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. 4 பக்கமும் ஒரு சேஃப்டிக்கு நீங்கள் 4 பின் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா நிறைய இடத்துக்கு ட்ராவல் ஆகும். ஸோ அதனால் 4 பக்கமும் பின் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நமக்கு பாக்ஸ் ஃபோல்ட் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. உடனே பண்ணிடலாம். நீங்கள் ப்ரீப்ளீட்டும் அயனிங்கும் கரெக்டாக பண்ணிட்டா. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியான மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எப்போவுமே எல்லா பிரைட் பிளேஸ்க்கும் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். இதே மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஹேர் ஸ்டைல் சம்மந்தப்பட்டதும் சரி, மேக்கப் சம்மந்தப்பட்டதும் சரி நான் போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர்.